நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. நம்ம செஞ்சதை உங்கள் முன்னாள் பத்திரிகை நண்பர்கள் எடுத்து சொல்றோம், புக்கு போடுறோம், தைரியமா சொல்றோம். எங்க தேர்தல் வாக்குறுதியை படிங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆச்சு. 511 தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் 50 கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. அந்த கேள்வி கேக்குறாங்க. நீங்க அண்ணே அந்த ஆன்சர் ஒரு நிமிஷம், நான் சொன்ன ஆன்சர் அவர் சொல்லுங்க. ஆன்சரே கேட்க மாட்டீங்க. நான் சொன்ன ஆன்சர் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வியை பிசிறு மாறாம நான் கேள்வியை திரும்ப சொல்றேன். நான் சொன்ன பதில நீங்க சொல்லுங்க. தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைமையில் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து. அதிமுக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த அண்ணாமலை தற்போது வரைக்கும் மாறல அப்படின்ற ஒரு இருக்கு. ஏன்னா அமித்ஷா பங்கேற்ற மேடையில கூட நீங்க அதிமுக தலைவர்கள் குறித்து பேசல. நான் பிஜேபியினுடைய தொண்டனா, ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா. எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தொண்டனா கட்டுப்படுறேன். சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இன்னைக்கு 11 ஆண்டுகள் நாம் கடந்திருக்கின்றோம். இந்தியா முழுவதுமே நம்முடைய முக்கியமான தலைவர்கள் பெரும் நகரத்துல பத்திரிகை நண்பர்களை சந்தித்து உங்கள் மூலமாக மக்களுக்கு PR நடராஜன் அவர்கள் என்ன சாதனை எல்லாம் நான் வரவேற்கிறேன். கோட்ல வாக்குறுதி பிரச்சனை எப்படி நிறைவேற்றி இருக்கிறோம். PR நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில நம்முடைய மத்திய அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களும் கோயம்புத்தூர்ல இன்றும் நம்முடைய அகில இந்திய தலைவர் JP நட்டா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 11 ஆண்டுகள் நம்முடைய சாதனையை இன்று இந்த சந்திப்பின் மூலமாக உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு ஆட்சியினுடைய தன்மையை பார்க்க வேண்டும் என்றால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாம கொடுத்திருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதி, அது என்ன என்பதை நாம் எடுத்து படிக்கிறோம். இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், 2014 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை ஒரு முறை நீங்க எடுத்து படிங்க அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல 2019 தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை எடுத்து படிங்க அப்படின்னு. இது கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா 90% நாங்க செயல்படுத்திட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் சொல்லுகின்றோம், 2014, 19 2 தேர்தல் வாக்குறுதியும் லைன் பை லைன் படிங்க. நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு டிக் போட்டுக்கிட்டே வாங்க சைட்ல. 2014 செஞ்சிட்டோமா, செய்யலையா. ஏன்னா நீங்கள் வாக்களித்ததற்கு, உங்கள் வாக்குக்கு நம்பிக்கையாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அதுதான் முதல் சாட்சி. 2014 நாம் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி, நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லி இருக்கின்றேன், முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். ஒன்னே ஒன்று அதில் பாக்கி இருக்கிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட். அதற்கான மூவ்மெண்ட்டும் நம்முடைய மத்திய அரசு ஆரம்பித்திருக்கிறார். 2014 எல்லா தேர்தல் வாக்குறுதியும் சொல்வதை விட மிக முக்கியமாக 10 தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஒரு முக்கியமான வாக்குறுதி நம்ம கொடுத்தோம், ஊழல் இல்லாத உன்னத ஆட்சியை நாம் இந்திய மக்களுக்கு கொடுப்போம். பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்பதற்கான எல்லா நடவடிக்கை எடுப்போம். இன்னைக்கு 11 ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியே சாட்சி. நம்முடைய டெண்டர் ப்ரொக்யூர்மெண்டா இருக்கட்டும், ராணுவ தளவாடங்கள் நாம் வாங்கியிருக்கக்கூடியதாக இருக்கட்டும், மத்திய அரசினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், எங்கேயும் கூட நாம் ஊழல் செய்திருக்கின்றோம் என்று 11 ஆண்டுகள்ல பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் குற்றச்சாட்டுல, எதிர்க்கட்சி நண்பர்களும் கூட குற்றச்சாட்டு. தேவையில்லாத சில வதந்திகளை பரப்பிய பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் ரஃபேல் இருந்து எல்லா விஷயத்திலும் கூட மத்திய அரசின் மீது தவறில்லை என்று சொல்லியிருக்கின்றார். கடந்த 11 ஆண்டுகள்ல அமலாக்கத்துறை, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஏஜென்சி ஊழல் கருப்பு பணம் எவ்வளவு பதுக்கி வச்சிருக்கிறாங்களோ 1,45,000 கோடி ரூபாயை நாம் மீட்டெடுத்திருக்கின்றோம். அதே போல வெளியே நாட்டிலிருந்து யாரெல்லாம் ஊழல் செஞ்சுட்டு ஓடி இருக்காங்களோ அவங்களை பிடித்து கொண்டு வருவதற்கான முயற்சி, நிறைய பேர்த்து எக்ஸ்ட்ராடிட் பண்ணிட்டோம். நிறைய அந்தந்த நாட்டில் நடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான உறுதியான நடவடிக்கையை மோடி ஐயா எடுத்திருக்கிறாங்க. பழங்குடி நண்பர்கள் அரசியல்ல நாம் பெரும்பாலும் மறந்துடுவோம். ஏன்னா அவங்க ஓட்டு வந்து பெருசா அவங்க போட மாட்டாங்க, தலைவர்கள் இல்லை அப்படின்னு இருந்தது. மோடி அவர்கள் 2014 இருந்து பழங்குடி இடத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதியாக பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நாம் 2014 சொன்னோம், பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக வன்பந்து கல்யாண் யோஜனா திட்டம் கொண்டு வருவோம்.
அது மட்டும் இல்ல, பழங்குடியினத்தை உயர்த்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம், பொலிட்டிக்கலா எல்லாமே. இந்த திட்டத்தை 2014 ஆட்சிக்கு வந்தவுடன் அக்டோபர்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்கள் மட்டுமே 63,843 கிராமங்கள் இருக்கு. ஒரு கிராமத்துக்குமே இந்த திட்டத்தை கொண்டு போயிருக்கோம். இதற்காக 26,135 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்னைக்கு இந்தியாவில் பழங்குடியின மக்கள் சென்டர் ஆஃப் பாலிடிக்ஸ்ல முக்கியமான இடத்துல அமர்வதற்கான எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கோம். 2014 தேர்தல் வாக்குறுதியில் இன்னும் ஒரு முக்கியமானது, ஆர்டிகல் 370 முழுமையாக நீக்கப்பட்டு காஷ்மீர் இந்தியாவோடு இணைப்போம் என்று சொன்னோம். அதை 2019 ஆகஸ்ட் மாதம் அதை நிறைவேற்றியிருக்கின்றோம். பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று 2014 சொன்னோம். 2023 செப்டம்பர் மாதம் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம். சாமானிய மக்களுக்கு மருத்துவ செலவினங்களை குறைப்பதற்காக புதிய திட்டத்தை கொண்டு வருவோம். 2018 ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொண்டு வந்திருக்கோம். இதுவரைக்கும் 37 கோடி பேர் ஆயுஷ்மான் பாரத் மூலமாக காப்பீடு அட்டையை பெற்றிருக்கின்றார்கள். 1,25 லட்சம் ரூபாய் மத்திய அரசு இந்த காப்பீடுக்காக நாம் செலவு செய்திருக்கின்றோம். தூய்மை இந்தியா திட்டத்தை துவங்குவோம். 2014 அக்டோபர் மாதத்தில் கொண்டு வந்திருக்கோம். 12 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு திட்டத்தின் மூலமாக முதல் முறையாக கழிவறை கட்டி கொடுத்திருக்கிறோம். விவசாயிகள் பயன்பெற பயிர் காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிங்க. 2016 பிப்ரவரி இதை ஆரம்பிச்சோம். கடந்த 8 ஆண்டுகளில் மட்டுமே நிவாரணமாக, பயிர் காப்பீடு நிவாரணமாக 1,75,000 கோடி ரூபாய் விடுவித்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகள் பயன்பெறுவதற்காக PM கிசான் திட்டத்தை துவங்கணும். அது 2019 பிப்ரவரியிலிருந்து அந்த திட்டத்திற்கு மட்டுமே 3,68,000 கோடி ரூபாய் 11 கோடி விவசாயிகளுக்கு செலவு செய்திருக்கின்றோம். நாட்டினுடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பொழுது கூரை வீடுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்கின்ற சங்கல்பத்தை எடுத்தோம். 2016 ஏப்ரல் திட்டத்தை ஆரம்பித்து இதுவரை 2.7 கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம். PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் MSME, குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்தில் நம்முடைய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடன் உதவி திட்டம் இந்தியாவில் முதலாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்தோம். 2015 ஏப்ரல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் 32,40,000 கோடி ரூபாய் நம்முடைய தொழில் முனைவோர்களுக்கு முத்ரா கடன் மூலமாக மத்திய அரசு கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய திட்டங்கள்ல ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் இந்த முத்ரா யோஜனா. ராமர் கோவில் கட்டுவோம், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்வோம் என்று 2014 சொன்னோம். 2019 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நவம்பர்ல வந்துச்சு. 2024 ஜனவரி மாதம் ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றோம். இது நம்முடைய ஆட்சியினுடைய முதல் 5 ஆண்டுகள். எல்லா வாக்குறுதியும் நண்பர்கள் முன்னாடி சொல்றதுக்கு பதிலாக முதல் 10 முக்கியமான 10 உங்கள் முன்னால் சொல்லியிருக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து நீங்க ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் போட்டு நம்முடைய 2014 மேனிஃபெஸ்டோ எடுத்து நீங்க மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோமா செய்யவில்லை என்பதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2019 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மக்கள் மறுபடியும் ஆதரவு கொடுத்து 2019 நம்மை ஆட்சியில் அமர்த்தினார்கள். அப்ப நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அதுல முக்கியமான 10 உங்கள் முன்னால் வைக்கின்றோம். குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தோம். 2019 டிசம்பர் மாதம் கொண்டு வந்தோம். விவசாயிகள் பயன்பெற கிசான் கடன் அட்டை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 டிசம்பர்ல கொண்டு வந்தோம். இன்னைக்கு 7.7 கோடி விவசாயிகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நாம் KCC திட்டம் மூலமாக கொடுத்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் கொண்டு வருவோம் சொன்னாங்க. 2019 செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். எனக்கு 60 வயதிற்கு மேல் விவசாயம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாசம் 3,000 ரூபாய் ஓய்வூதியம். நாட்டில் இதுவரைக்கும் 24,60,000 விவசாயிகள் இதில் பயன்பெற்று இருக்கின்றார்கள். மீனவர்கள் பயன்பெற மத்ஸ்ய சம்பத்த யோஜனா திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சோம். 2020, 21, 24, 25 மட்டுமே 9,407 கோடி ரூபாய் நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக செலவு செய்திருக்கின்றோம். 2025 ஆண்டு முடியும் பொழுது, அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் முடியும் பொழுது இந்தியா $5 trillion என்று சொன்னோம். 2019 சொன்னோம். இன்னைக்கு இந்தியா 4.1 trillion. இன்னைக்கு நாம ஜூன்ல இருக்கோம். 4.1 trillion. குறிப்பாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனால 2 ஆண்டுகள் 2020, 2021 கொரோனா பெரும் தொற்றில் நம்ம மாட்டியும் கூட நம்ம சொன்ன டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஜப்பான் நாட்டை முன்னேற்றம் செய்து உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். எனக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 2027 இந்தியா 5 trillion பொருளாதாரத்தை தொடும் என்கின்ற ஒரு இலக்கை அவங்களே கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய growth சார்ட்டை வச்சு.
அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிந்த நீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்துவோம் என்று 2019 மேனிஃபெஸ்டோல சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் திட்டத்தை ஆரம்பித்தோம். நாட்டில் 12 கோடி வீடுகள், அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய வீடுகளில் 76% நாட்டு மக்களுடைய வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடித நீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். நாட்டில் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்போம் என்று 2019 சொன்னோம். 2019 ஆகஸ்ட் திட்டத்தை துவங்கினோம். தமிழகம் உட்பட, தமிழகத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரி உட்பட 75 மருத்துவக் கல்லூரிகளும் கொடுத்து விட்டோம். நாட்டில் 5 ஆண்டுகளில் 60,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை போடுவோம் நம்ம சொன்னோம். 2019 2024 முடியறக்குள்ள. மறுபடியும் பத்திரிகை நண்பர்கள் ஞாபகப்படுத்துறோம், கொரோனா தொற்று இருந்தும் கூட 5 ஆண்டுகள்ல 56,701 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே நாம் போட்டிருக்கோம். நாட்டில் புதிதாக 200 நவோதய வித்யாலய, கேந்திரிய வித்யாலய ஆரம்பம் சொன்னோம். 2019 ஆண்டுகளுக்கு பிறகு 113 கேந்திரிய வித்யாலயா, நவோதயா பள்ளிகள் நாம திறக்க ஒப்புதல் வாங்கியிருக்கின்றோம், திறந்திருக்கின்றோம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கள சிங்கிள் டிஜிட், அதாவது ஒற்றை எண்ணிக்கை அடிப்படையில் கொண்டு வந்துருவோம். நம்முடைய நாட்டில் மிக இரட்டை எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறாங்க, பர்சன்டேஜ் இதில் கொண்டு வந்துவோம் என்று சொன்னோம். நாம் சொன்ன 2012 16.2 விழுக்காடு வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க. $2.15, அதாவது $180 கீழே அவங்களுடைய வருமானம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அது 2.3% குறைச்சிருக்கிறோம். 16.2 ஆரம்பித்து இந்த 13 ஆண்டுகளில் 2.3% ஒற்றை இலக்குக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இதுவும் ஒரு பெரிய சாதனையாக நாம் பார்க்கின்றோம். அதே போல நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கூட ஒரு முறை நீங்கள் அலசி ஆராய வேண்டும், மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து 2024 ஆட்சிக்கு வந்த பொழுது 10வது ஆண்டு முடித்து மக்கள் மறுபடியும் 3வது முறை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 3வது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது நாம் தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் கொடுத்திருக்கோம். அந்த தேர்தல் வாக்குறுதியினுடைய முக்கியமான அம்சத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்ச கடனாக 20 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்துவோம் என்று சொன்னோம். அதை அக்டோபர் 2024 செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர் யாராக இருந்தாலும், அவங்க என்ன வருமானம் பெற்றிருந்தாலும் கூட 70 வயசுக்கு மேல முழுவதுமாக அதை கொடுப்போம் என்று சொன்னோம். தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்த தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அக்டோபர் 2024 நாடு முழுவதுமே 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 2024 சொல்லியிருந்தோம், உலகத்தில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைப்போம் என்று சொன்னோம். சொன்ன பிறகு செப்டம்பர் 2024 சிங்கப்பூரிலிருந்து, அமெரிக்கா ஹூஸ்டனிலிருந்து வரிசையாக நம்முடைய திருவள்ளுவர் கலாச்சார ஸ்தாபனத்தை அறிவித்திருக்கின்றோம், தொடங்க ஆரம்பித்திருக்கின்றோம். நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலும் அகற்றுவோம் என்று சொன்னோம். இன்னைக்கு 2026 மார்ச் முடியும் பொழுது நம்முடைய நாட்டில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்காது என்கின்ற சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல 2014, 2019, 2024 3 தேர்தல் வாக்குறுதியும் கூட நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லா மதம் எல்லா சமுதாயத்திற்கு ஒரே ஒரு சட்டம் என்று சொன்னோம். அதை நிச்சயமாக பாஜக நிறைவேற்றும், அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை 11 ஆண்டுகளில் நம்முடைய நாடு எங்கே சென்றிருக்கிறது, நம்முடைய கட்சி என்ன செய்திருக்கின்றோம். அதன் பிறகு தமிழகத்திற்கும் அகில இந்தியாவிற்கும் ஒரு விஷயத்துல கம்பேரிசன், அவங்க என்ன இந்தியா அளவில் என்ன இருக்கு, தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இந்திய அளவில் இங்க கூட பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அவங்க இருக்கிறாங்க. இந்த இதுல ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு துவங்கணும். 53 கோடி பேர் இந்தியாவில் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு வங்கி கணக்கு துவங்கி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் 1,69,00,000 கடந்த 11 ஆண்டுகளில் முதலாக வங்கி கணக்கு துவங்கி இருக்கிறாங்க. நாட்டில் 52 கோடி முத்ரா லோன் கொடுத்திருக்கோம், 32 லட்சம் கோடி. தமிழகத்தில் 5,79,00,000 முத்ரா லோன் கொடுத்திருக்கோம், 3,20,000 கோடி. இந்தியாவில் முத்ரா லோன்ல தமிழகம் முதல் படியான மாநிலமாக இருக்கின்றோம். ஆயுஷ்மான் பாரத் இந்தியாவில் 37 கோடி கொடுத்திருக்கோம், தமிழகத்தில் 80 லட்சம் கொடுத்திருக்கின்றோம். டேப் வாட்டர், அதாவது குடிநீர் குழாய் மூலமாக 12.2 கோடி வீடுகள் கொடுத்திருக்கோம், தமிழ்நாட்டில் 89,23,000 வீடுகள் கொடுத்திருக்கின்றோம். அதே போல டாய்லெட் 12 கோடி இந்தியாவில், தமிழகத்தில் 60,09,000 பேருக்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாக கழிப்பறை அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது. உஜ்வாலா யோஜனா எல்பிஜி சிலிண்டர் நாட்டில் முதலாக 10,30,00,000 பேருக்கு கடந்த 11 ஆண்டுகளில் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு. தமிழகத்தில் முதலாக கேஸ் சிலிண்டர் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை 40,99,000 குடும்பங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கும். அதே போல PM ஆவாஸ் யோஜனா கிராமப்புறம் 2.7 கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம். தமிழகத்தில்
6,41,532 வீடுகள் கட்டியிருக்கின்றோம். அதே போல இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான PM கௌசல் விகாஸ் யோஜனா 1,42,00,000 இளைஞர்களை நாடு முழுவதுமே நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் 8,68,443 இளைஞர்கள் இதை பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். 1,76,000 ஸ்டார்ட் அப், 118 யூனிகான் இதெல்லாம் நாம உருவாக்கி இருக்கின்றோம். தமிழகத்தில் 10,814 ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல அட்டல் டிங்கரிங் லேப் 3,500 ஸ்டார்ட் அப் இன்குபேட் பண்ணி 32,000 ஜாப் உருவாக்கி இருக்கோம். தமிழ்நாட்டில் 10,000 அட்டல் டிங்கரிங் லேப், இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் 975. PM கிசான் 11 கோடி விவசாயிகள், விவசாய நண்பர்கள்லாம் சூலூர்ல இருந்து வந்திருக்காங்க பைப்லைன் பிரச்சனை சார்பாக, அவங்களுக்கு தெரியும். 11 கோடி விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டம் கொடுத்திருக்கோம். 3,68,000 கோடி செலவு செய்திருக்கின்றோம். தமிழகத்தில் 22,58,000 விவசாயிகளுக்கு 11 கோடியே 3,665 11 கோடியே 11,365 கோடி 11,365 crore PM கிசான்ல கொடுத்திருக்கின்றோம். அதே போல PM ஃபசல் பீமா யோஜனா இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 23 கோடி விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 86 லட்சம் விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதே போல நேஷனல் ஹைவே தமிழகத்திற்கு மட்டுமே நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2,100 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை 11 ஆண்டுகளில் கட்டி கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகம் 7,000 கிலோமீட்டர் தாண்டி தேசிய நெடுஞ்சாலை தமிழகத்தில் இருக்குது. இதெல்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையாக இந்த நாள் 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி அமைத்த பிறகு பத்திரிகை முன்பு வைக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சில விஷயங்களையும் நம்ம கையில் எடுத்திருக்கின்றோம். மெட்ரோ, கோயம்புத்தூருக்கு விரைவில் மெட்ரோ வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான எல்லா பிரயத்தனம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 2014 வெறும் 5 நகரத்திற்கு மட்டும் மெட்ரோ இருந்துச்சுங்க. எனக்கு 23 நகரங்களுக்கு மெட்ரோ வந்திருக்கிறது. வெறும் 248 கிலோமீட்டர் வழித்தடம் இருந்துச்சு மெட்ரோ, இன்னைக்கு 1000 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஏர்போர்ட் 2014 74 ஏர்போர்ட் இருந்துச்சு, இன்னைக்கு 160 விமான நிலையங்கள். 1,51,00,000 பேர் இந்த உடான் ஸ்கீமை பயன்படுத்தி முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்திருக்கின்றார்கள். அமிர்த் பாரத் ஸ்கீம்ல 1,300 ரயில்வே நிலையங்களை புதுப்பித்திருக்கின்றோம். அதே போல ஏற்கனவே சொன்னது போல ஆர்டிகல் 370, 35A அதையெல்லாம் நாம் எடுத்திருக்கின்றோம். நக்சல் வயலன்ஸ் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் 81% குறைத்திருக்கின்றோம். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், இந்த தமிழக அரசு அதிகமாக ஸ்டிக்கர் ஒட்டுறது எங்க ஊர்ல செல்போன் செய்யறாங்க, எங்க ஊர்ல அது செய்யறாங்கன்னு, அது மத்திய அரசினுடைய முழுமையான திட்டம். 1,60,60,000 கோடி ரூபாய் 14 செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்தியா உலகத்தினுடைய 2வது பெரிய செல்போன் மேனுஃபேக்சராக மாறி இருக்கின்றோம். 25 கோடி இந்தியர்களை பாவர்ட்டி, அதாவது கடுமையான கோரமாக இருக்கக்கூடிய வருமான கீழே 180 ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களை மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். 25 கோடி பேர்த்த புதிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்திருக்கோம். அக்னிவீர் ஸ்கீம்ல 1 லட்சம் இளைஞர்களுக்கு மேல நம்முடைய இந்தியன் ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவியில ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல 10 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று ஆரம்பித்தோம் ரோஸ்கார் மேலா, அதையும் நிறைவேற்றி இருக்கின்றோம். இது போன்ற ஒரு துறையிலும் கூட நம்முடைய சாதனை பெரிதாக இருக்கிறது. அடுத்தது, தமிழக அரசு எவ்வளவு பணம் வந்துச்சு, மத்திய அரசு பணமே கொடுக்கல அப்படிம்பாங்க. அதையும் பத்திரிகை நண்பர்கள் முன்னால் சொல்வதை எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம். தமிழக அரசு குறிப்பா பார்த்தா நாம மத்திய அரசுக்கு 2 விதமாக பணத்தை அனுப்புகின்றோம். ஒன்னு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, CGST கொடுக்கறோங்க. இன்னொன்னு இன்கம் அண்ட் கார்பரேட் டாக்ஸ். நாம இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், கார்பரேட் காரங்க கார்பரேட் டாக்ஸ் கட்டுறாங்க. இரண்டும் மத்திய அரசுக்கு போகுது. பினான்சியல் இயர் 21-22, 22-23, 23-24, 24-25 முழு டேட்டா இல்லைங்க. இப்ப 21-22 எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா நம்முடைய தமிழகத்திலிருந்து மத்திய அரசுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரி 21-22 1,10,453 கோடி, 22-23 1,34,425 கோடி, 23-24 1,59,030 கோடி. நாம் இங்கிருந்து வரியாக CGST, இன்கம் அண்ட் கார்பரேட் டாக்ஸ் கொடுத்தோம். இப்ப மத்திய அரசு தமிழக அரசுக்கு என்ன கொடுத்தாங்க? நேரடி பணமாக டெவல்யூஷன், கிராண்ட் அண்ட் எய்ட் 2 காலத்துல கொடுப்பாங்க. டெவல்யூஷன் நேரா கொடுப்பாங்க, கிராண்ட் அண்ட் எய்ட் வந்து திட்டத்தை பொறுத்து கொடுப்பாங்க. 21-22 நாம் கொடுத்த வரி 1,10,453 கோடி. நேரடியாக மத்திய அரசுடைய நிதி பகிர்வு மட்டுமே 72,510 கோடி. அதே போல 22-23 1,34,425 கோடி. நிதி பகிர்வு அந்த ஆண்டு தமிழக அரசுக்கு வந்தது 76,465 கோடி. இதை தாண்டி நேரடி நிதி பகிர்வை தாண்டி பத்திரிகை டேட்டா கொடுத்துறோங்கன்னா, நேரடி நிதி பகிர்வை தாண்டி 21-22 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 9,638 கோடி, PM கிசான் 2,779 கோடி,
ஃபுட் சப்சிடி, அதாவது நாம் ரேஷன் கார்டில் அட்டையில் வாங்கக்கூடிய உணவுக்கு மத்திய அரசினுடைய மானியம் 13,000 கோடி, ஃபர்டிலைசர் சப்சிடி யூரியாக்கான சப்சிடி 5,000 கோடி. ஸோ 2021-22க்கு ஒரே ஒரு ஆண்டை உதாரணமாக எடுத்து உங்களுக்கு விளக்குறோங்க. 30,654 கோடி மத்திய அரசு சப்சிடி மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணமாக சம்பளமாக கொடுத்திருக்கிறாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் வரியாக மத்திய அரசு கொடுத்தது 1,10,453 கோடி வரியாக. மத்திய அரசு பணமாக கொடுத்தது 72,000 கோடி. மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக கொடுத்தது 30,000 கோடி. ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,02,000 கோடி, அதாவது 8,000 கோடி ஷார்டேஜ் இருக்கு அந்த ஒரு ஆண்டு. அதுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேக்கு நம்ம கொடுத்த பணம், ரயில்வேஸ், ஏர்போர்ட், சாகர்மாலா, இதையெல்லாம் மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த ஒரு ரூபாய்க்கும் மத்திய அரசு திரும்ப ₹1 கொடுத்திருக்கிறாங்க. அதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு நம்முடைய நண்பர்களுக்கு இந்த டேட்டாவை கொடுத்துட்றோம். ஸோ மாநில அரசு செக் பண்ணட்டும், நம்ம கொடுத்ததுக்கும் மத்திய அரசு திரும்ப கொடுத்துட்டாங்களாம். அதையும் கூட மோடி அவர்கள் நேர்மையாக அவர் ஆட்சி அமைத்த பிறகு வந்த பினான்ஸ் கமிஷன்ல மாநில அரசுக்கு 32% இருந்த நிதி பகிர்வை 42% உயர்த்தி அதை பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டி கழிச்சு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4 ஆண்டுகளில் நாம் தமிழர்கள் மத்திய அரசு கொடுத்த வரி 4,36,136 கோடி. டோட்டல் டிரான்ஸ்பர் பை டு தமிழ்நாடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் 5,47,380 கோடி எல்லாம் சேர்த்தி. அதனால் அதையும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை தாண்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய புத்தகம் நம்முடைய மத்திய அரசு நம்ம போட்டிருக்கோம். 11 ஆண்டுகளுக்கான புத்தகம். ஒரு செக்டர் இது பார்த்தீங்கன்னா 11 ஆண்டுகள் ஆங்கிலத்தில் எல்லாம் இருக்குங்கன்னா தமிழ்ல இருக்கு. இது எல்லா இடத்திலும் மக்களுக்கு கொடுக்குறோம். மத்திய அரசினுடைய இடத்துல கொடுக்குறோம். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டில் இது காப்பி இருக்கு. வெப்சைட்டில் எடுத்துக்கலாம், வாட்ஸ்அப்பில் கூட ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதனால எல்லோருக்கும் கூட நாம் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு புத்தகமாக இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு துறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் துறையாக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், விவசாயிகளுக்காக இருக்கட்டும். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அவங்க இது ஒரு காப்பியா பத்திரிகை நண்பர்களுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டீங்கன்னா காப்பி இருக்கு. அது எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஒரு பார்த்துருவாங்க. ஏன்னா நம்ம இந்த பிரஸ் மீட்ல எல்லா விஷயத்தையும் பேசுவது நேரம் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்குவோம். அதனால ஒரு முறை நீங்க அதை பார்க்கணும். இந்த புத்தகம் பாருங்கன்னா புத்தகம் இந்த மாதிரி இருக்கு. இதுதான் புத்தகம். இதில் வந்து அண்ணா உங்களுக்கு காப்பி அனுப்பிச்சு விட்றோங்கண்ணே. அதில் உதாரணத்துக்கு அது முதல் பேஜ்லேயே பாருங்க, காந்தி ஐயா தான் இருக்கிறாங்க. அது ஓப்பன் பண்ணோன்னே காந்தி ஐயாவும் மோடி ஐயாவும் கட்டி பிடிச்சிட்டு முதல் பக்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வானத்தேக்கா இருக்கிறாங்க. இது அகில இந்தியா ஃபுல்லாக போகிற புக் முதல் பேஜில். இதில் வந்து நம்ம ஒரு துறையாக சொல்லி இருக்கின்றோம். என்ன மாற்றம் 2000 நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கோங்கண்ணா. நம்ம செஞ்சதை உங்கள் முன்னாள் பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி எடுத்து சொல்றோம், புக்கு போடுறோம், தைரியமா சொல்றோம். எங்க தேர்தல் வாக்குறுதியை படிங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆச்சு. 511 தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் 50 கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. அவங்க யாராச்சும் ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு பாருங்க, இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, இதுவரை சொல்லல. நம்ம 50 தாங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னா உங்களை என்னை திட்டுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் ஒரு மேடையில ஒரு நம்பர் சொல்றாங்க. 90% இடத்துல சொல்றாரு, 88% இடத்துல சொல்றாரு, 96% இடத்துல சொல்றாரு. ஒருவரும் கூட ஒரு நம்பர் சொல்றாங்க. அதனால பத்திரிகை நண்பர்கள் 4 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கக்கூடிய காரணம் இருக்கிறதுனால திமுக தேர்தல் அறிக்கையை அக்கா காட்டா கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு. அதனால் யாராவது ஒரு பத்திரிகை நண்பர் அந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா, இவங்க சொன்னதுல என்ன உண்மை இருக்கு இங்க பாருங்க. அதாவது 505 விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 7 சொல்றாங்க. பொருளாதாரம், வேளாண்மை, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு பேஜ் அட்டாச் பண்றாங்க. 2 சேர்த்துனீங்கன்னா 505 + 7 512 வரும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம போட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க டிக் போட்டு பாருங்க. எனக்கு தெரிந்து 50 கூட அவங்க செய்யணும். 50 கூட, வெறும் 50 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம இன்னைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. இவ்வளவு தூரம் சொன்னீங்களே, இந்துவோட
இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பள்ளி கல்விக்காக எதற்காக நீதிமன்றத்தை நாடித்தான் பணம் வாங்க வேண்டியிருக்காரு சார் மத்திய அரசு? ஃபர்ஸ்ட் இது சம்பந்தமா கேள்வி இல்லைங்கண்ணா? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்புன்னு சொல்லியிருக்கீங்க தேர்தல் வாக்குறுதியில. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறீங்க. அண்ணா, தேர்தல் வாக்குறுதியிலே பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதாக சொன்னோம், குறைத்திருக்கின்றோம். எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? எவ்வளவு? 5 ரூபா 4 ரூபா ஒரு முறை குறைச்சோம், ஒரு முறை 10 ரூபா 7 ரூபா குறைச்சோம், எல்பிஜி சிலிண்டர் குறைச்சோம். ஆனா இதே தேர்தல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க 2 முறை குறைத்திருக்கின்றோம் 11 ஆண்டுகள்ல. 2 முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில குறைச்சிருக்கிறோம். கடந்த முறை தீபாவளியில குறைச்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆட்சியில் நம்ம ஏத்துறது இல்லைங்கன்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க பிக்ஸ் பண்றாங்க. பெட்ரோலியம் மினிஸ்டரோ மத்திய அமைச்சரோ நாங்க அமைச்சரவையிலிருந்து 10 ரூபாய் ஏத்துங்க 20 ரூபாய் ஏத்துங்கன்னு சொல்றது இல்லைங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டர்நேஷனல் பிரெண்ட் ஆயில் க்ரூட் பிரைஸ், அது லேண்டிங் காஸ்ட் மும்பையில் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் காஸ்ட்டை வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி OMC ஒரு பிரைஸை பிக்ஸ் பண்றாங்க. இதுல மத்திய அரசினுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை. இப்ப எங்க மத்திய அரசு இன்டர்நேஷனல் பிரைஸ் குறையுது அப்படிங்கிற இடத்துல 2 முறை நாம இன்டர்வீன் பண்ணி குறைன்னு சொல்லியிருக்கோம். இது நண்பருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மாநில அரசுகளாக நீங்க கேட்கலாம், மத்திய அரசு நீங்க குறைச்சிட்டீங்க, மாநில அரசு குறைச்சுதான். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியா பெட்ரோலை குறைச்சாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகா, நாம 10 ரூபா குறைச்சதுக்கு அப்புறம் கர்நாடகால 5 ரூபா குறைச்சாங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்ப கர்நாடகால யாராச்சும் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா 15 ரூபாய் குறைச்சிருக்காங்க. மாநில அரசு 5 ரூபாயும் மத்திய அரசு 10 ரூபாயும். ஆனா தமிழகத்துல கர்நாடகால பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவினுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம். ஆனா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கணும், குறைக்கல. பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைக்கணும், குறைக்கல. அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லாம சுத்துறாங்க. ஒரு பத்திரிகை நண்பர்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கும்போது நீங்க கேட்பீங்க, அண்ணே 4 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு பாஜக சொல்றாங்க நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம், இன்னைக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி 505 + 7 512, நீங்க ஏன் செய்யல அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் அக்கௌண்டபிலிட்டி வேணும் அல்லங்கண்ணா. நாம நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல், இன்டர்நேஷனல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் லேண்டிங் காஸ்ட்டை வச்சு நம்ம பண்றோம். எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல. எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஒரு பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ மக்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிச்சு 50,000 கோடி ப்ராஃபிட் பண்றோம், அதற்கும் நாங்கள் விடல. எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், எல்பிஜி சிலிண்டராக இருக்கட்டும், ஏழை மக்களோடு எப்போதும் வென்று கொண்டிருக்கின்றோம். 2014 பெட்ரோல் டீசல் விலை என்ன இப்ப என்ன இருக்கு? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வசூலிச்சாங்க, இப்ப எவ்வளவு வசூலிக்கிறாங்க? அன்னைக்கு கேஸ் பிரைஸ் என்ன, இன்னைக்கு கேஸ் பிரைஸ் என்ன ஒரு கம்பேரிசன். அண்ணா 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 64% மக்கள் வீட்டுல மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. உதாரணத்துக்கு என்னுடைய அம்மாச்சி வீட்டுல நான் சொல்றது கேட்கலாம். நல்ல கேள்வி, நான் சொல்ற பதிலி நீங்க கேட்டுக்கங்க. நல்ல கேள்வி நீங்க கேட்டது. 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 64% மக்கள் வீட்டுல தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. அதையும் நீங்க பாருங்க, 36% மக்களுக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கோம் முதலா. இன்னைக்கு இந்தியாவில் 99.99% வீட்டுல கேஸ் சிலிண்டர் கொடுத்தாச்சு. அப்ப நம்முடைய அரசு, மோடி ஐயா அரசு 36% மக்களுக்கு புதுசா இலவச சிலிண்டர் கொடுக்கிறோம். அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்ட்டை ஏத்துக்கிறோம், அதற்கான சப்சிடி போடுறோம். அதை ஏன் பார்க்க மாட்டீங்க? அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு காங்கிரஸோ திமுகவோ 2014 ரேட், அதே காங்கிரஸ் திமுக கேட்கிறேன், 2014 இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு, 2025 எவ்வளவு? 36% மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க 64% கொடுத்தா நாடு முன்னேறிடுமாங்கண்ணா. நாம் இன்று அதையும் கொடுத்திருக்கோம், அதையும் நீங்க ஃபேக்டர் பண்ணுங்க. அதாவது கேஸ் ரேட் ஏறிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்கன்னா 36% மக்களுக்கு கொடுத்திருக்கிறோமேங்கண்ணா. அதையும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு மத்திய அரசு பத்தி பேசிட்டு, மத்திய மாநில அரசுகள் 2 பேர்த்தோட மோதல் போக்குல தமிழக பள்ளி மாணவர்களுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு. 2961 கோடிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப சங்கரா இப்ப ஒரு ஆர்டிஇ இதுல வந்து 750 கோடி ரிலீஸ் பண்ணி அந்த குழந்தையோட படிப்பை பாதுகாக்கணும்னு சொல்லிருக்காங்க. 5 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இப்ப 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதுனால தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதி ஒதுக்கீடு கிடைக்காமலே கஷ்டப்பட வேண்டியது சார். நல்ல கேள்விங்கண்ணே. இப்போ சமீபத்தில் நம்முடைய நீதிபதி ஐயா GR சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சமகிரக சிக்ஷா ஃபண்ட், மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதி, இன்னைக்கு மத்திய அரசு தரப்பை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா நீங்க கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க, ஏத்துக்குங்க. இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய வாதம். இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்றாங்க, ஐயா உங்க பிரச்சனை
நான் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை மக்களுடைய குழந்தைய நான் அட்மிட் பண்ணியிருக்கேன். எனக்கு நீங்க அந்த ஃபீஸை நீங்க கட்டுங்க. அதான் ஆர்டிக்கு நீங்க கேட்கறது. இன்னைக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் ஒரு நீதியரசரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆர்டிஇ ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க அப்படி. அதனால் மாநில அரசு கேட்கட்டும், மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும். இந்த சமகிரக சிக்ஷா ஃபண்டில் ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டு இப்போ நீங்கள் 750 கோடின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது எவ்வளவு ஆர்டிஇ ஃபண்ட் இருக்கும்? ஆர்டிஇனாங்கன்னா ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க, காம்பன்சேட் பண்ணுறாங்க. அதனால் அந்த பணம் 750 கோடியோ 600 கோடியோ எவ்வளோ இருக்கோ அதை மாநில அரசு பிரித்து மத்திய அரசு கிட்ட கேட்கட்டும். நிச்சயமாக என்ன பிரைவேட் ஸ்கூல் என்ன சொல்றாங்க, சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது. மத்திய அரசு மாநில அரசு நீங்க சண்டை போடுறது ஓகே, உங்க சண்டையில எதுக்கு எங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் நாங்கள் எப்படி ஸ்கூல் நடத்தும்? ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன், நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை மாநில அரசு இதை மத்திய அரசுக்கு கடிதமாக எழுதுறாங்க, ஆர்டிஇ ஃபண்ட் எவ்வளவு, மிச்ச ஃபண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதை மத்திய அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கும். ஏன்னா இதைத்தான் நீதி அரசு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன், ஏன்னா ஆர்டிஇ ஃபண்ட் மூலமா ஒரு தனியார் பள்ளி பாதிக்க கூடாதுங்கிறாங்க. நியாயமான வேண்டுகோள் தான். சார், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் விஸ்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடைய இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று விதிச்சு பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் பயன்பெறதுனால என்டையர் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க இண்டஸ்ட்ரீஸ். அதை பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணா, இதே கேள்வியை 4 மாசம் முன்னாடி பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க. இதே அண்ணன் நீங்க தான் கேட்டீங்க. இதே கேள்விக்கு 4 மாசம் முன்னாடி பதில் சொன்னேன். நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான். பாராட்டித்தானே பதில் சொல்றேன். நீ கேட்ட தப்புன்னு சொல்றேன்னா அதனால அன்னைக்கு சொன்ன இல்ல இல்ல நீங்க அண்ணே அந்த ஆன்சர் ஒரு நிமிஷம்னா நான் சொன்ன ஆன்சர் அவர் சொல்ல சொல்லுங்க. ஆன்சரே கேட்க மாட்டீங்க. நான் சொன்ன ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. நான் அன்னைக்கு சொன்ன ஆன்சரை சொல்ல சொல்லுங்க. பிரஸ் மீட்ல நீங்க கேட்ட கேள்வியை பிசிறு மாறாம நான் கேள்வியை திரும்ப சொல்றேன். நான் சொன்ன பதில நீங்க சொல்லுங்க. நாங்க மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொழில்துறையினருடைய கோரிக்கையும் பரிசீலனை பண்ணுவோம். இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விஸ்கோஸ் நிறுவனத்திற்கு, இங்க இருக்கக்கூடிய நிறுவனம், நீங்க கோயம்புத்தூர் விஸ்கோஸ் நிறுவனம் குறிப்பா ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நார்த் இந்தியாவில் 2 கம்பெனி டாமினேட் பண்றாங்க, இதனால பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு. கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதி அமைச்சரை பார்க்க வச்சோம். இவங்க எல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லைங்கண்ணா. நிதி அமைச்சரை பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்திருக்கோம். ஆனா டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக்ங்கண்ணா. 2 வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்னைக்கு அப்ளை ஆகாது. இட் இஸ் சோ டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்கிற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல, அதே பதிலத்தான் நான் திரும்ப சொல்றேன். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம். ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை. ஒரு காலத்துல இம்போர்ட் டியூட்டி வேணும்னு கேட்டாங்க, இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டான்னு கேட்கறாங்க. மத்திய அரசு திட்டங்களை தமிழகத்தில் அமல்படுத்துறதுல என்னென்ன சிக்கல் இருக்கு? தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப NEP இருக்கட்டும், விஸ்வகர்மா யோஜனா இருக்கட்டும், இதெல்லாம் அமல்படுத்தாதனால தமிழகம் இழந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி கொடுக்கப்பட்ட நிதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஸ்வகர்மா யோஜனா முதல்ல எடுத்துக்கலாங்கன்னா 13,000 கோடி ரூபாய் திட்டம். அது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் நாம் சொல்லியிருக்கக்கூடிய முழுமையாக மாறுபட்ட திட்டம். நாம 3 லட்சம் ரூபாய், 1 லட்சம் நாம அதிகப்படியான கம்யூனிட்டி சேர்த்திருக்கோம். அவங்க அரசுகிட்ட நான் கேட்க விரும்புறது, ஐயா நாங்க விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தோம், லட்சக்கணக்கான மனிதர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நீங்க கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூட பதிவு செய்யல அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு உங்க 1 ரூபாய் கூட நிதி அலோகேட் பண்ண. இந்தியா முழுவதும் விஸ்வகர்மால நம்ம நிதி கொடுத்து 13,000 கோடி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் ஏட்டிக்கு போட்டியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்காங்க? ரெக்கார்டு கொடுக்கட்டும். மோடி ஐயாவுடைய விஸ்வகர்மா திட்டத்தினுடைய பதிவு டீட்டெயில் தமிழக அரசு கையிலே இருக்கு, அதே வெளியிடட்டும். நமக்கு பதிவு செய்ததில் 10ல் ஒருத்தர் தான் தமிழ்நாடு விஸ்வகர்மா திட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது அவங்களே கிளாரிஃபை பண்ணட்டும். 1 ரூபாய் கூட ஃபண்டினை டிஸ்போஸே பண்ணல.
அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே மத்திய அரசுடைய திட்டத்தை முடக்க பார்த்து மாநில அரசு போட்டியாக கொண்டு வந்த திட்டம் ஃபெயிலியர் தானே. இது அவங்க மாநில அரசு உணர்ந்துக்கணும். அதே போல முதலமைச்சருடைய மருந்து கடைகள் திட்டம் அதுவும் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆக போகுது. காரணம், இந்தியா முழுவதுமே பிரதம மந்திரியினுடைய மலிவான மருந்து கடை இந்தியா முழுவதுமே இருக்கு. தமிழகத்தில் 900க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. அதற்கும் ஏட்டி போட்டியை அவனை கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய மருந்து கடை ப்ரொக்யூர் பண்ண முடியல. அவங்களால மருந்து வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க தேவையில்லாம முதலமைச்சருடைய மலிவு மருந்து கடை ஆரம்பிச்சு உங்களாலையும் ப்ரொக்யூர் பண்ண முடியல. மத்திய அரசுக்கு சப்ளை செயின்ல வரக்கூடியது நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இதுவும் பிரச்சனை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தா முழுமையா நிறைவேற்று. மத்திய அரசு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம உங்க திட்டத்தை கொண்டு வந்து அதையும் பிளாக் பண்ணி 2 திட்டத்தை சொதப்பிட்டு இருக்கார். ஒன்னு விஸ்வகர்மா திட்டத்தை முடிச்சு விட்டார், இந்தியா முழுவதும் பயன்பெற திட்டம். பிரதம மந்திரியினுடைய மலிவு விலை மருந்து கடை அங்க வரக்கூடிய சப்ளை செயின்ல தமிழக அரசு கான்ட்ராக்ட் போடுறாங்க. எனக்கும் அதே மருந்து கொடு. அப்புறம் என்ன பிரமாதம்? அதே மருந்து பிரதமருடைய கடைக்கு போகும் பொழுது நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க? வேற சப்ளை செயினுக்கு போங்க. நீங்க வாங்குறதுனால அங்க போற சப்ளை செயின் பாதிக்குது. அதனால 2 திட்டமும் கூட போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியாக கொண்டு வந்த திட்டம் அட்டர் ஃபெயிலியர் தான். அதிமுக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த அண்ணாமலை தற்போது வரைக்கும் மாறல அப்படின்ற ஒரு இருக்கு. ஏன்னா அமித்ஷா பங்கேற்ற மேடையில கூட நீங்க அதிமுக தலைவர்கள் குறித்து பேசல. அதே போன்று கோவையில் நடைபெற்ற இளையராஜா கூட்ட நிகழ்ச்சியில தளபதி ஸ்டாலின் ஐயான்னு சொன்னாரு. அதிமுக தலைவர்கள் குறித்து எந்த விதமான கருத்தும் பேசல. அண்ணா, நான் பிஜேபியினுடைய தொண்டனா. உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். மற்ற கட்சி அதே நேரத்தில் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன். எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுறேன். உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாழ்ந்து பேசல. இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. இளையராஜா ஐயாவை நான் காலையில் எங்க பார்த்து பார்த்தேன். நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம வரவேற்கலாம், எப்படி இருக்கும்? மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. ஏன்னா பிறந்த நாளையே மாத்திக்கிட்ட நட்பு இருவருக்கும் இருக்காரு. அதை எடுத்து காட்டணும். அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு 4-5 மாதங்கள் அழகா பண்ணியிருக்காங்க. அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகா அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர, ஏன்னா மற்ற தலைவர்கள் பெயரை சொல்லவில்லை, அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்க அர்த்தம் இல்லை. கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு. பிரதமர் ஐயா இளையராஜா ஐயாவுக்கு செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்யறாங்க. அதை அந்த மேடையில சொல்லாம வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்க அப்படின்னு சொன்னா தப்பா, அது இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும். அதனால் மிச்சம் யாரு மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அதை சொல்லுங்க. அம்மையார் அவங்க பேரு ஜெயலலிதா அம்மையாருடைய பேரு. தனிப்பட்ட முறையில் அது உங்க கட்சிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய ஆளுமை, அவங்க விடுங்கண்ணா. நான் இங்கே குறிப்பாக சொல்லிக் கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு 2 பேர் இளையராஜா ஐயாக்கு என்ன செஞ்சிருக்கோம் மேடையில் சொல்லிட்டேன். எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது. எங்க இடத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்கு, அதையும் நான் சொல்லி இருக்கிறேன். அதனால் இதுல ஒரு தலைவர் பேர் சொல்லல சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி பாஜக உறுதியா சொல்றாங்க. தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைவர் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து அண்ணா. நான் இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கட்டும். வேற வரும்போது பேசுவோம். அண்ணா அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் அண்ணா. இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் வரும்போது அவங்ககிட்ட கேளுங்க. அண்ணா இந்த கீழடி ஆய்வை பத்தி கேட்டீங்கன்னா கொஞ்சம் விலாவரியாக பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன். காரணம், கீழடியை பொறுத்தவரை
10 ஜூன் 2025 மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவங்க சென்னைக்கு வந்தாங்க. அப்ப இந்த கீழடி ஆய்வை பற்றி ஆர்கியாலஜிஸ்ட் கே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதை பற்றி எல்லா மீடியாலையும் சர்ச்சை பண்றாங்க. இந்த ஆய்வறிக்கை 982 பேஜ் ஆய்வறிக்கை, கீழடி எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட். இது 2014, 15, 15, 16 செஞ்ச எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. இதுல மத்திய அரசுடைய பங்கு எங்கேன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு டேட்டா சொல்றேன். கீழடியில் நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய தமிழ் நாகரிகம், தொன்மையான நாகரிகத்தை பத்தி சொல்றோம். இதுவரை இந்தியாவில் புரிதல் என்னன்னா, ஹரப்பன் நாகரிகம் தான் தொன்மையானது. அங்கே இருந்து ஹரப்பன் அழிவு ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து பிரிஞ்சு ஈஸ்ட்ல போனாங்க, சவுத்துல வந்தாங்க, அங்கங்க போய் நாகரிகம் தோன்றியது என்பதுதான் இத்தனை நாள் நம்ம வைக்கக்கூடிய வாதம். கீழடியை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இது கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகள் பழமையானதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறோம். 5300 இயர்ஸ். அப்ப ஹரப்பன் எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஹரப்பா அதை எடுத்தீங்க அப்படின்னா, அவர்களும் கிட்டத்தட்ட அதே பழமையான ஒரு நாகரிகம் ஹரப்பன் சிவிலைசேஷன் கூட. ஏன்னா இன்னைக்கு ஹரப்பா நீங்க போனீங்கன்னா, அவங்க இன்னைக்கு இண்டஸ் வேலி நாம் என்ன சொல்றோமோ 3300 பிசியிலிருந்து 1300 பிசி, அப்படின்னா 5500 ஆண்டுகள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பழமையானது. அதே கருத்தை நாம வைக்கிறோம். இண்டஸ் வேலி அழிந்த பிறகு நாம தோன்றல, அது நடந்த பொழுதே பேரலா இங்க நமக்கு நாகரிகம் இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை 3 அறிஞர்கள் குவெஸ்டின் பண்ணிருக்காங்க. நாம குவெஸ்டின் பண்ணலீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க. 3 அறிஞர்கள், அதான் மத்திய அரசு திரும்ப கேட்டிருக்காங்க. ஒன்று, யூனிவர்சிட்டி ஆஃப் கால்கட்டாவில் இருக்கக்கூடிய பிஷ்ணு பிரியா பசக் என்கின்ற ப்ரொஃபசர் ஆர்கியாலஜிஸ்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழடியை பொறுத்தவரை லேயர் லேயரா நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஒரு சார்கோல், அதாவது ஏதோ ஒரு காலத்துல அழிந்த ஒரு மரம் சார்கோலா மாறி இருக்கு. அந்த கார்பன் டேட்டிங் புளோரிடால் நீங்க பண்ணும் பொழுது அதற்கு ஒரு நேரம் கொடுத்திருக்கீங்க. அது எந்த லேயர்ல கிடைச்சது? அதே போல கீழடியில தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய பாட்ரி ஓடு, அது எங்க கிடைச்சது? நீங்க லேயரை கரெக்டா மார்க் பண்ணல, ஒரே லேயர்ல கிடைச்சதா தனித்தனி கிடைச்சதான் கிளாரிஃபை பண்ணுங்க. நியாயமான கேள்விதானே. பிரபோத் ஷிர்வல்கர், டெக்கான் காலேஜினுடைய ஆர்கியாலஜிஸ்ட், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்க ரிப்போர்ட்ல அப்சல்யூட் டேட் பீரியட் நீங்க மென்ஷன் பண்ணல, அதையும் சரியா மென்ஷன் பண்ணுங்க. ஹர்ஷவர்தன், சித்தூர்காரர், நம்ம பார்டர் டிரெவிடியன் யூனிவர்சிட்டியில் இருக்கார் ப்ரொஃபஸரா, அவர் என்ன கேட்டாருன்னா, 2 ஓட்டை வைத்துக்கொண்டு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய நாட்களை சொல்ல முடியுமா? நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும்ல, வெறும் 2 ஓடை வச்சு எப்படி சொல்லுவீங்க? நாகசாமி ஐயா, டாக்டர் ஆர் நாகசாமி ஐயா, அவர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இந்த ஓடை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா 6ஆம் நூற்றாண்டு, 6ஆம் சங்க இலக்கியத்தை பொறுத்தவரைக்கும் 6ஆம் நூற்றாண்டு கொண்டு போறோம். இத்தனை நாள் அது 3ஆம் நூற்றாண்டு இருந்துச்சு. அப்படின்னா ஒரே அடியா 300 பிசி பின்னாடி போறோம். அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாகசாமி ஐயா கேட்கிறாங்க, ஒரு சார்கோல் இருக்கு, 2 ஓடுகள் இருக்கு, இது 2 வச்சு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, ஏத்துக்க முடியாது. PA கிருஷ்ணன், ஃபார்மர் பியூரோக்ராட், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, அவங்களும் இதே தான் ரேடியோ கார்பன் வச்சு அவர் கேள்வி கேட்கிறார். அதனால இன்னைக்கு தமிழக அரசு மத்திய அரசோடு வேண்டாத சண்டைக்கு போறதை விட, நாளைக்கு நாம கீழடியினுடைய ஆய்வறிக்கை உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏதோ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக சொல்றது இல்லைங்கன்னா, உலகத்துல ஒரு இடத்துல ஒரு டேட் மாறும் பொழுது உலகம் முழுவதும் அது திரும்ப செக் பண்ணுவாங்க, இது கரெக்டான நேரத்தில் சொல்லியிருக்காங்களா. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க். நீங்க மத்திய அரசு கேட்கறது என்ன, 982 பேஜ்ல சில கிளாரிபிகேஷன் கொடுங்க. 3 ப்ரொஃபசர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல விஷ்ணு பிரியா பசக், பிரபோத் சிவரல்கர், ஹர்ஷவர்தன், கேள்விகளுக்கு பதில் கொடுங்க. நான் பதில கொடுக்க மாட்டேன் மாநில அரசு சொல்வது எப்படி நியாயமாகும்னா, நானும் பெருமைப்படுறேன். 5300, 400, 500 ஆண்டுகள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் பெருமைப்படுறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ்னு சொல்றோம். அப்ப தொன்மையான கலாச்சாரம் இங்க தான் இருக்கு. அதை ப்ரூஃபோட தான் கேட்கிறோம். அதனால மத்திய அரசை பொறுத்தவரை நாளைக்கு ஒரிசா சொல்றாங்க, இல்ல நான் 2 ஓடு கண்டுபிடிச்சேன், இது 7500 வருஷங்கிறாங்க. கர்நாடகாவில் சொல்றான், நான் தாயா ஃபர்ஸ்ட் வந்த தமிழுக்கு முன்னாடி, இது 8900 வருஷம். ஒரு மாநிலமே அவங்களுடைய அகலாராய்ச்சியில அவங்க ஒரு டேட்டை சொல்லும் பொழுது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர்ன் வைக்கும் பொழுது எப்படி அது நார்த் வெர்சஸ் சவுத் ஆகும்? இங்க கூடிய சில திராவிட சித்தாந்தவாதிகள் சொல்றாங்க, தமிழர் நாகரிகத்தை மறைப்பதற்காக மத்திய அரசு முயற்சி பண்றாங்க. எதுக்கு மறைக்கணும்? எதுக்கு மறைக்கணும்? அந்த ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு 3 ப்ரொஃபசர் கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்றது நம்ம கடமை அல்ல. அப்படித்தானே ஒரு பக்கம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இன்னொரு பக்கம் TNAD, தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், 2 இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை மத்திய அரசு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்றதை விட
ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலை கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கணுமோ தவிர, ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களே ட்விட்டர் மூலமாக வசைப்பாடி மத்திய அரசை நார்த் வெர்சஸ் சவுத், தமிழ் வெர்சஸ் ஹிந்தி அப்படிங்கிற வாதத்திற்கு எதற்காக போகணும்? அதான் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் காலையில் தமிழில் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, அது வேர்ல்டு வைட் ரிப்போர்ட்டாக கொண்டு போகணும்னு விரும்புகிறோம், ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கிறோம், சில கேள்விகளை கேட்குறோம், பதில சொல்றதை விட்டுட்டு எதற்காக நார்த் சவுத்னு பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்கன்னு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் காலையில் ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக பெரியார் ஒரு நடராஜனுக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீடு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு வெங்காயம் எல்லாம் கேட்க முடியாதுன்னா நான் சொல்றேன், நான் இருங்க. கிட்டத்தட்ட 6 மாசமா எல்லா வில்லேஜ்ல வந்து குடிய தோண்டி வந்து தண்ணி பைப் மாட்டிட்டாங்க சார். சரிங்க. தண்ணி வெள்ள கேட்டது மோடி ஸ்கீம், ஆனா அவங்ககிட்ட போய் கேளுங்க சொல்லி எல்லா கிராமம் சொல்லிட்டு இருக்காங்க சார். அண்ணா பத்தி கேள்றேன் நீங்க. சாரி அண்ணா, சாரி அண்ணா. எந்த ஏரியாங்கண்ணா தெரியாது. செட்டிபாளையம் எல்லா பக்கம் ப்ளூ கலர் பைப் மாட்டி பாக்ஸ் மாட்டிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆச்சு. பூரா ரோடு பூரா குழி தோண்டி போட்டாங்க. ஆனா அந்த பஞ்சாயத்துல கேட்கும்போது இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம், நீங்க அவங்களை போய் கேளுங்க அப்படின்னு போயிருந்தாங்க. இதே தண்ணி வெள்ள குடி மூடலைங்க. ரைட்டுங்கண்ணா. அண்ணா பதில் சொல்றேங்கண்ணா உங்களுக்கு. நான் கேட்க சொல்றேங்கண்ணா, சொல்றேன். மூணுக்கு பதில் சொல்றேன், தெரியாம சொல்லக்கூடாது. ஸ்டடி பண்ணிட்டு எல்லா பக்கம் வந்து ப்ளூ கலர் பைப்னா எல்லா பக்கம் பாக்ஸ் மாட்டிட்டாங்க. தண்ணி வருஞ்சு போட்டு குடி பூரா தோண்டி பைப் போட்டு போயிட்டாங்க. பட் அவங்க ஏன் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். கான்ட்ராக்டர் பிரச்சனையா, இல்லை இவங்க கொடுத்த சப் கான்ட்ராக்டர் கொடுத்த பிரச்சனையா, இல்லை அவங்க கொடுத்த டெபாசிட் பிரச்சனையா, ஸ்டடி பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அவரது ஆதரவாளர்கள் தனியா தான் செயல்பட்டு இருக்காங்க. ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு இது என்னுடைய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதை கேட்கலாம், ஏன்னா பிரஸ்ஸை பார்க்கணும். இதுக்காக தான் பிரஸ்ஸை பார்க்கறது இல்லைங்க. அண்ணே இந்த கூட்டணி பற்றி என்ன, நமக்கு தேவையில்லாத வேலை, யாரோ பேசிட்டு நமக்கு என்ன, தலைவர் இருக்காங்க பேசிட்டோம். அண்ணா கடந்த 2 மாதத்துல 3வது முறையாக பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். 3வது முறை. நான் அதுக்கு மேலே எங்கேயுமே பார்க்கலீங்க, நீங்களே செக் பண்ணிக்கணும். காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்தில் தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்லேருந்து பாருங்க. ஏன்னா ஃபைனலாக பதவியெல்லாம் இல்லாமல் தோளில் துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படி தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாதுன்னா பதவி இல்லாமல் தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டருக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்குறேன். யாருமே இங்கே பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்தில் எங்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளுங்க. அதே நேரத்தில் நாம வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு, அதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போகணும். பெர்மனண்டா நான் தான் உட்கார்ந்துருப்பேன், இது ஏன் ஊரு, எம் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம்னு சொன்னாங்க. ஏன்னா வெங்காயத்தை உரிக்க 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 ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாது. அதெல்லாம் வெட்டி வேலை, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், சண்டை போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதெல்லாம் நீங்க அதுக்குள்ள போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை. என்னோட செல்போன் எடுத்து பாருங்க, எங்க ட்விட்டரா வச்சிருக்கேன், எதுவுமே இல்லை. தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் எதுக்கு, உங்களுக்கு செய்தி சொல்லணும். அதை போய் படிச்சு அதுக்கு 2 கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நிம்மதியாக உங்க வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்க. அந்த நாளுக்காக காத்திருக்கும். இடையில இது நடக்கும் அது நடக்கும். அதனால என்னுடைய ஆதரவாளர்ல யாரும் இல்லைங்கண்ணா, எல்லாரும் நண்பர்கள். ஆதரவாளர் என்ன பெரிய தலைவனா, எல்லோரும் ஈக்குவல் தான். நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தலைவர்கள். தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க. இன்னைக்கு அது தேவையில்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, புது டீம் இருக்கிறாங்க, அவங்களாம் நிம்மதியா சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும், எல்லாத்துலையும் நம்ம முகம் இருக்கணும், டெய்லி போய் பிரஸை பார்க்கணும், டெய்லி கருத்து சொல்லணும், தேவையில்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, சொல்றாங்க. இது போன்ற ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்கா உங்களை பார்த்துட்டு போறேன். அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க. நான் எல்லா குரூப்ல இருந்து வெளியே இருக்கிற ஆளு. தலைவா நான் இதுலங்க இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க சென்னையில அமைச்சர் பண்ணும்போது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன், நான் பார்க்கல. ஆனா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா,
ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க, நம்ம தலைவர் ஆல் இந்தியா புரோட்டோகால்னால அந்த அண்ணா இந்த பிரஸ் மீட் நான் பண்றதால நான் இருக்கேன் சார். இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்கேன் சார். ஒரு நிமிஷம். அப்படியே என்ன தேசிய தலைவர் அவங்க விமென்ஸ் விங்கினோட தேசிய கட்சி நிகழ்ச்சிக்கு நாங்க தான் நடத்துறோம். ஆமா தலைவா நடத்துறோம். என்னை தேவையில்லாம அந்த ஒம்பல மாட்டிக்காதீங்க. என்னை இந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போட்டோ போட்டிருக்கதை இப்பதான் திரும்பி பாக்குறேன். அதனால அந்த போட்டோ பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்துருவோம். அக்கா என் வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி பேசிட்டு தானே இருக்கேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும். எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கன்னா, இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேங்க. அவ்வளவுதான். நாளைக்கு நயினார் என்ன இதை செய்யணும், நான் செய்ய போறேன். மற்றபடி இப்ப நீங்க கேட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன். தீர்ப்பு முடியட்டும் பேசுவோன்னு. இன்னைக்கு அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றதுக்கு ரெடியா வச்சுக்கோங்க. நான் பதில் சொல்றேன். அதனால என்னை பொறுத்தவரை எங்க பேசுறோமா டெய்லி அதை பேசிட்டு இருந்தா அர்த்தம் இருக்காதுல்லங்க. இல்ல நீங்க தான் சொன்னீங்க கோயம்புத்தூர்ல தான் அந்த கரப்ஷன் ஃபைல்ஸ் உங்க முன்னாடி தான் நான் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. நீங்க பதவியில இருந்து அண்ணா நல்லா புரிஞ்சுக்கன்னா, இந்த ரெண்டு கட்சிகளும் எங்கேயும் போக போறது இல்ல. பிஜேபி எங்கேயும் போக போறது இல்லை. 40 வயசு தான். 40 வருஷம் அரசியல் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை தெளிவா இருக்கேன். ஊழலை ஒழிக்கணுங்கிற தெளிவா இருக்கேன். அப்பப்ப ஒரு ரிவர்ஸ் கியர் தேவைப்படுது, அப்பப்ப பாஸ் தேவைப்படுது. எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப்புல சேர்ந்துக்க வேணாம். இன்னைக்கு நான் தொண்டனா இருக்கேன். தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன். கட்சியினுடைய தன்மை எனக்கு புரிஞ்சிருக்கேன். எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை பேசுறேன். செவ்வாய்க்கிழமை பாரத பிரதமர் 58 மெம்பர்ஸ்ல 50 மெம்பர்ஸை பார்த்தாங்க. அதுல வந்து பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்தோட நல்லது வந்து கனிமொழி அண்ட் சசிதரன் கூட இருந்தாங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள ஃபெலிசிட்டேட் பண்ணல. பட் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நான் படிச்ச ஸ்கூலோட மூத்த தலைவர் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் கூட பொறுப்பாக இருக்கணும். அதனால இது பாப்பாங்கன்னா யாருக்கெல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கோர்ட்டுக்கு போறது. காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேல நான் என்ன பதில் சொல்றேங்கன்னா, நாளைக்கு பிஜேபி அதிமுக ஆட்சி வந்தாலுமே ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட்ல இருக்க திருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாமா? அது இரண்டு கட்சி தலைவர். நான் இந்த ஒரு நிமிஷம் சொல்றேன். கேள்வி கேட்கக்கூடிய ஆர்வத்தை பதில் சொல்லும் போது கேட்கக்கூடிய ஆர்வத்தையும் நீங்க காட்டணும். கேள்வி கேட்கும்போது எவ்வளவு ஆர்வமா கேட்கணும். அது எங்க கட்சியினுடைய தலைவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் உட்கார்ந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணும்போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்தானே போதுங்கண்ணா. அமித்ஷா அவங்க சென்னையில சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம பத்திரிகை நம்பர் நீங்க படிக்கத்தான் போறீங்க. ஓ இதான் சிஎம்பியான். அதன் பிறகு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்கண்ணா? அது அண்ணா அதான் இரண்டு கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கும் பொழுது அமித்ஷா அவங்க சென்னையில சொல்றாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம். ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்படையான கொள்கைகளை வச்சு அந்த கூட்டணிக்கு போறோம். அவர் சொன்ன பிறகு நேரம் கொடுக்கணும். பிஜேபியினுடைய தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க. ஒரு கமிட்டி போடுவாங்க, அவங்க உட்காருவாங்க, சிஎம்பியை டெவலப் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி வைக்க போறாங்க. இன்னைக்கு நான் அந்த பொறுப்புல சிஎம்பி என்னன்னு சொல்ற பொறுப்புல நான் இல்ல. அது வேற அந்த பொறுப்புல தலைவர்கள் இருக்கிறாங்க. அது வரும் பொழுது நீங்க கேள்வி கேட்டா நியாயமான கேள்வி. அண்ணா இதே இருக்கு, இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்னு சிஎம்பியில போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்களே, உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதே கேள்வியை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு தான் நான் சொல்றேன். வந்துட்டாங்க. ஒரே நிமிஷம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, மேடையில பேசுறாரு. அதுல வந்து மோடிஜி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இப்ப அமித்ஷா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒரு தொடர்ச்சியா ஒரு இது 16 முறை மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்து
மோடி வந்து என்னத்தை பார்த்தாரு, எப்படி நாங்க தானே ஜெயிச்சோம் ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேர்ல அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா, 70, 65, 75 அப்படின்னு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதலித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் பாரதி. அதாவது ஏஜெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக, நான் அதுக்கு பதில் சொல்லணும் கரெக்டாக கேட்டீங்க, அறிவாலயத்தினுடைய வாசல்ல அவர் வயசு என்னங்கண்ணா, என் வயசு என்ன, என் வயசுக்கு ஆர்எஸ் பாரதியை பற்றி நல்லா பேசவே கூடாது. ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூர் பார்த்தேன், அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை, நாவடுக்கம் இல்லை. அவங்கெல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடும். அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லுவோம் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவோம். வனப்பிரஸ்தம் அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியல் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்பலைங்கண்ணா. முருகன் மாநாடு சரிங்க ஐயா. இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி தோழர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் அண்ணன், தமிழிசை அக்கா, முருகன் ஐயா எல்லாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அதை விட திமுக 100 மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது மக்கள் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அதனால இந்த நேரத்தில் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி. தப்பா பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால முருகர் மாநாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி சேர போறாங்க. எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஆனா சீனியருக்கு போயிடலாங்க. கேளுங்க. ராகுல் காந்தி வந்து ஹேண்டிகேப் பர்சனை இன்சல்ட் பண்ணிருக்காரு. லங்கடா கோடா, இந்தியில லங்கடா கோடானா ஹேண்டிகேப் ஹார்ஸ். 3 ஹார்ஸ் சொல்லியிருக்காரு. ஒன்று பராக் கா கோடா, एक रेस का घोड़ा, तीसरा लंगड़ा घोड़ा. ऑल इंडिया हैंडीकैप्ड एसोसिएशन हैज फाइल्ड कंप्लेंट. ராகுல் காந்தி அவருக்கு பாதி நேரம் கோர்ட்டுக்கு போறது இறங்குறதே வேலையா போச்சு. நம்ம தான் குஜராத்ல போய் வந்தார். அதனால ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான தலைவர், அவர் யாராவது இழிவுபடுத்தியதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற சமுதாயத்தை இழிவுபடுத்தியதற்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டி வந்துச்சு. இன்னைக்கு ஒரு விஷயம் புதுசா வந்திருக்கு. மூத்த தலைவர், நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் கூட பொறுப்பாக இருக்கணும். அதனால இது பார்ப்பாங்கன்னா யாருக்கெல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கோர்ட்டுக்கு போறதுக்கான இது இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க. அண்ணே, நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த கேஸை பொறுத்த வரைக்குங்கன்னா PRO நடராஜன் அவர்கள் நேற்று எனக்கு ஒரு டிஃபமேஷன் சூட் 50 லட்சம் ரூபாய் அனுப்பியிருப்பதாக அறிகின்றேன். அதனால் அதில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நான் மன்னிப்பு கோரப்போவது கிடையாது. இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றேன். இப்போ TR பால் அவங்க என் மேலே ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க. வர 24, 25ஆம் தேதி சென்னையில் TR பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போகிறேன் அந்த கேஸில். அதாவது நம்ம DMK Part 1 ஃபைல்ஸ் நீங்களாம் கேட்டீங்க, என்னாச்சுன்னு கேட்டீங்க. DMK Part 1 ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு TR பால் அவங்க என் மேலே ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. இந்த மான நஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டுல ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு. ஸோ TR பால் அவர்களை நான் வருகின்ற 24, 25 சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போறேன். ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு, குடும்பம், ஒரு பேர்ல TRB ராஜா, அவர் சகோதரர், ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போறேன். அவர் எப்படி சம்பாதிச்சாரு, பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸை கேட்டார் UPA கவர்மெண்ட்ல, ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு, ஆல்கஹாலுக்கு. அதனால் அது நீங்க சொன்னீங்க, சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி இல்லை. அதே போல PRO நடராஜன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதை கூட நான் வரவேற்கிறேன். கோர்ட்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. PRO நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க, ஆன்மா சாந்தி அடையணுங்கன்னா
அது சம்பந்தமா தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு, வேற எதுவுமே என்கிட்ட பேசல அப்படின்னு. ஆனா அந்த கால் பாத்தீங்க அப்படின்னாங்கன்னா, ஏன்னா 24ஆம் தேதியை திரும்ப 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 நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, 24ஆம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது. அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க. ஸோ 24ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள், டிசம்பர். அந்த 24ஆம் தேதி காலையில் இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பிஏ துளசின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால். அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியாக பேசுறாங்க. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் மிக மிக தவறு. அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்டு போகும் பொழுது மேனிபுலேட் பண்றாங்க. உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றார் டிசம்பர் 24. 8:32 மணிக்கு சாயந்தரம் ஏற்கனவே சொன்னதுதான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்ககிட்ட பேசுறாங்க, கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட. கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யூனிவர்சிட்டி பிஆர்ஓ நடராஜன். 8:32 கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம். அடுத்த கால் 8:33 கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் பேசுறாங்க. 8:34 கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க. அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு. இன்னாரும் என்ன நடத்திருக்கணும்னா, அந்த எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிருக்கணும். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம், ஏன் நீங்க லேட்டா கொடுத்தீங்க அண்ணா, நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பர்டிகுலர் கேஸ்ல சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, இது வந்து க்ளோஸ் சார்ஜ் ஷீட். கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ், எஃப்ஐஆரே ஓபனா கொடுக்க முடியாது. தீர்ப்பு வந்த பிறகு 2 சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நமக்கு தெரியும், ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில கிடையாது. கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா, இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எதற்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அந்த சென்சிட்டிவ் கேஸ்ல என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம 2 லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க, அப்ப இவங்க எல்லாம் விசாரிக்கலையா, அப்ப 24ஆம் தேதி எதற்காக நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்டை படி ஞானசேகரனை கைது பண்ணீங்க, ஏன் விட்டீங்க, மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல, அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல, கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல. 2 போலீஸ் ஆபீசர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன். இந்த குணசேகர் கண்ணன் பாத்தீங்கன்னா, ஞானசேகரன் 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன். அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா, விசாரிக்கல எஸ்ஐடி. அதே போல அந்த குணசேகரன் கண்ணன் கிட்ட மறுபடியும் 2 முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கான். இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள். அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும். சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் எது சப் இன்ஸ்பெக்டர் பண்ற. அதே போல 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன், கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக 24ஆம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட எதுக்கு பேசணும், 25ஆம் தேதி ஏன் பேசணும். அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல நீங்க சொல்றேங்கண்ணா. குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர், கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் இஸ் another சப் இன்ஸ்பெக்டர். இது நியாயமான கேள்விகள் தானே, இதை எஸ்ஐடி பதில் சொல்லணும். அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசினங்கிறார். இந்த சம்பவம் முடிந்து அடுத்த 5 நாள் பேசவே இல்லை. 24ஆம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்திட்ட பேசுறாரு. ஹெல்த் மினிஸ்டரா இருக்காரு, எதுக்கு பேசுறாரு, வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு. 24ஆம் தேதி காலையில் ஒரு பிஏ துளசி கோட்டூர் சண்முகத்தில் எதுக்கு பேசணும். நம்ம எல்லாத்துக்குமே 25ஆம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கணும். 24ஆம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் பொழுது எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும். இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஆர் நடராஜன் சொல்றாரு, இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசுனாங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியாதுங்க. அண்ணன் இறந்திருக்கலாம், ஆனா பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேட் கண்ட்ரோல், அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும், கோர்ட்ல கேள்வி. இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா, பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்க டிஃபமேஷன் சூட் போட்ட பிறகுதான் கோர்ட்டில் கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால நான் வரவேற்கிறேங்கன்னா, இன்னைக்கு அதே நேரத்தில் அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவரை அப்பீல் போக சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கி இருக்கிறேன். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்தில்
விக்டிமாக இருக்கக்கூடிய சகோதரியினுடைய லாயர் அவர் சொன்னார், எனக்கும் சமாதானம் இல்லை, நான் அடுத்து போகணும் அப்படின்னு. அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க போங்க, இதை வச்சு இன்னும் போங்க, வேற சிபிஐ கேளுங்க. சிபிஐ வந்து முழுதாக அதை செக் பண்ணட்டும், யாரையாச்சும் விட்டுருக்காங்களா, கோட்டை விட்டுருக்காங்களா. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றேன், நான் எஸ்ஐடியை சேலஞ்ச் பண்றேங்கண்ணா. நீங்க ஞானசேகரன் கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போன்ல வேற வீடியோவும் இருந்துச்சு. அந்த விக்டிமை ட்ரேஸ் பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கல. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல. அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம். ஒரு கேஸ் கொடுத்தாங்க, மே 14ஆம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க, 2 கேஸ் கொடுத்தாங்க, இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஞானசேகரனுடைய மொபைல் போன் தமிழ்நாட்டினுடைய ஃபோரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த போன்ல வேற வீடியோஸ் இருந்துச்சு. அப்ப எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடிக்கு இருக்கு. அதை செய்யல. அதனால எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிட்டு நான் பேசுறேன், ஐ எம் ரெடி. எப்படி சொன்னீங்க? எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு நான் எஸ்ஐடி ஆஃபீஸுக்கு போறேன். இந்த அடிப்படையில் சொன்னேன். அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல, அதையே மறைச்சிங்க. அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை, கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கிட்ட நீங்க கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் கோர்ட்டு பேசுவாங்க. கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்டு கிட்ட 24ஆம் தேதி சிடிஆர் கோர்ட்டுக்கு எப்படி தெரியுங்கன்னா, கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் 24ஆம் தேதி வந்து ஞானசேகரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்? கோர்ட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட்டை கேட்டு தான் நீதியரசர்கள் நீதி கொடுக்குறாங்களோ தவிர பேக்ரவுண்ட்ல நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது. அதனால நீதிமன்ற அவமதிப்பு இந்த டிராமால எங்கிட்ட பண்ணக்கூடாது. யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் எதிர்த்து பேசினா நீதிமன்ற தொடருங்க, நீதிமன்ற எப்படி நீதிமன்ற அவமதிப்பு போடுவீங்க? நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணுது. நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு. சார்ஜ் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை. யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஏன் அரெஸ்ட் பண்ணல? இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க, ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல? இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் 24ஆம் தேதி, 23ஆம் தேதி, 25ஆம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு. நீங்க ஏன் கேட்கல? பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவருடைய பிஏக்கு என்ன வேலை? கோட்டூர் சண்முகத்திட்ட பேசணும். கோட்டூர் சண்முகத்துக்கு என்ன வேலை? மாசுகிட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன், 2வது கால் வந்து பிஆர்ஓ நடராஜன் பேசுவேன், 3வது கால் ஞானசேகரன் பேசுவேன். 3மே அடுத்தடுத்த கால். இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம். அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும். சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல. இது வந்து ஒரு சீக்ரெட்டிவ் ப்ராசஸ். இது எஃப்ஐஆர் கூட சீக்ரெட்டா தான் வச்சிருந்தாங்க, லீக் ஆயிருச்சு. அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். வேறு யாரு டிஃபமேஷன் சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்றதுக்கான வேலைகள்ல தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி இருக்கின்றேன். அண்ணா 24ஆம் தேதி 25ஆம் தேதி பேசின கால் மா சுப்பிரமணியம் அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் 24ஆம் தேதி தான். அதுக்கு முன்னாடி நாட்களும் பேசல, பின்னாடி சில நாட்களும் பேசல. அவருடைய பிஏ துளசி மூலமாகத்தான் அவர் பேசுறாரு. 24ஆம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சண்முகத்திற்கு 1/2 மணி நேரத்தில் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன? காரணமே இல்லை. சரி, நான் எங்களுக்கு இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் நான் பேசுறேன்னு சொன்னா அடுத்த 5 நாள் ஏன் பேசல? அதுக்கு முன்னாடி 5 நாள் ஏன் பேசல? அதனால மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கு. எங்க சொல்லணும்? எஸ்ஐடி சொல்லணும். எங்க சொல்லணும்? காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லணும். எதுவுமே சொல்லாம நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம். முழுவதுமாக உண்மை வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதான் எங்க வேலையோ தவிர எங்கிட்ட போலீஸ் இயந்திரமோ ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோ கையில ஒரு 100 கான்ஸ்டபிளோ இல்ல. இந்த கேஸ் எடுத்து நாங்க நடத்துறது இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து உண்மையான கேள்விகளை கேட்கின்றோம். பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.